வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுறேன். இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கேது பகவான் பத்தி தான். கேதுவுக்கு ஜாதக கட்டத்தில் சொந்த வீடுகள் கிடையாது. அவர் எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வீட்டினோட கரகத்தோடு அவர் எடுத்துக்குவாரு. இவரோட அதிதேவதை யாருன்னா கணபதி தான். ஓகேங்களா? கணபதி கோயில் எதுன்னு பார்த்தோம்னா கீழ்பெரும்பள்ளம் காலஸ்திரி. கீழ்பெரும்பள்ளம் காலஸ்திரி. சர்ப்ப கோயில்கள் எங்கெங்க இருக்கோ, திருப்பாம்பூரம் இருக்கு, நிறைய கோயில்கள் இருக்கு சர்ப்ப கோயில். அங்கெல்லாம் போய் வழிபாடுகள் வச்சுக்கலாம். இவருடைய திசாபுத்தி காலம் 7 வருடம். கேது திசை நடக்கிறவங்க, கேது புத்தியில் இருக்கிறவங்க, ஓகேங்களா, இந்த நடப்பில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கேது திசை கேது புத்தியில் இருக்கிறவங்க, கேதுவோட தோஷத்தினால் பிடிக்கப்பட்டவங்க, ஓகேங்களா, ராகு கேதுவுக்குள்ள பிடிபட்டவங்க, அந்த தோஷத்தினோட இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த கோயில்களில் போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது ரொம்ப உத்தமமான பலாபலங்கள் தரும். ஓகேங்களா? கணபதி வழிபாட்டை மெயினாக வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமான வழிபாட்டுகள் தரும். ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் போய் விசேஷமா பூஜைகள் செய்யறது அற்புதமான பலாபலங்கள் தரும்.